ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். ஸோ மோஸ்ட் ஆஃப் காமனாக எல்லா மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை பெரிய தலைவலியாக இருக்கும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் வாங்கி ஒரு 64 ஜிபில இருக்கிற மொபைலை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே இந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆச்சு. ஸோ டெலிட் சம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப எரிச்சலாகவே இருக்கும். குறிப்பாக சொல்ல வேணும் அப்படின்னா ரெட்மி, எம்ஐ மற்றும் ஷாமி. ஸோ இந்த மாதிரி மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு எத்தனை ஜிபி நம்ம வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு மற்றும் ஆடியோக்கு எவ்வளோ, அதர் ஃபைல்ஸ்க்கு எவ்வளோ, ஸோ இது மாதிரிலாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் அதர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அதர் ஃபைல்ஸை நம்மளால் டெலிட் பண்ணவே முடியாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது நமக்கு வேஸ்ட்டு தேவையில்லாத கிட்டத்தட்ட 20லேருந்து 30 ஜிபி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸோ என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8.93 ஜிபி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு இந்த அதர் ஃபைல்ஸை. ஸோ இந்த அதர் ஃபைல்ஸை நம்ம எப்படி டெலிட் பண்ணலாம், டெலிட் பண்ணி நம்மளுடைய ஸ்டோரேஜ் பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்மளோட மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்கு இத்தனை ஜிபி, அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆப்ஸ்க்கு இத்தனை ஜிபி, வீடியோக்கு ஆடியோக்கு, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அதர் ஃபைல்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி ஜிபி அதுக்கே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆகிருக்கும். அந்த அதர் ஃபைல்ஸ்னால் என்ன அப்படின்னா அன்வான்ட் ஃபைல்ஸ். அதாவது அந்த ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் நம்ம மொபைலில் இந்த அதர் ஃபைல்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப் மஸ்ட்டாக தேவை. அந்த ஆப் இருந்தால் மட்டும்தான் இந்த அதர் ஃபைல்ஸை நம்ம வந்து டெலிட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் ரீட் பண்ணிட்டு ஸோ அதில் இருக்கும் அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறம் இந்த ஆப்பை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ நம்ம மொபைலில் இருக்கிற எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து மொபைல் இன்டர்னல் மெமரி மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, ஸோ அது எல்லாமே வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ ஸ்கேன் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்து எப்படி இருக்குது, ஸோ ஆப்போட கிளியர் கேட்செல்லாம் ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து எல்லா டீட்டெயிலும் இதில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை அந்த அதர் ஃபைல்ஸை மட்டும் நம்ம டெலிட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் இது நமக்கு ஃபைல் கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஃபைல் கேட்டகரிஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதில் நமக்கு அதர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதர்ஸ் இருக்குது மற்றும் இமேஜ், மியூசிக், வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு அதர்ஸ் மட்டும் தான் தேவையில்லை இல்லையா. ஸோ அதனால் அதர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்வான்ட் ஃபைல்ஸ் தான். ஸோ இந்த ஃபைல்ஸில் ஓப்பன் ஆகாது. நீங்கள் வேணால் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட கீழே ஸ்க்ரோல் பண்ண நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெலிட் பண்ணணும். ஸோ எப்படி டெலிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஜிபி நம்ம வந்து மொபைல்லேருந்து ஸ்டோரேஜ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 1 ஜிபி இருக்குது. ஸோ கீழே ஒரு கிட்டத்தட்ட 1 ஜிபி இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ் 0 ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து செலக்ட் ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி டிலீட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அதர் ஃபைல்ஸ் மட்டும் தான் டெலிட் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸோ வீடியோஸோ டெலிட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து சேஃபாக இது யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் ஓப்பன் பண்ண முடியாத இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகும். இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய அந்த அதர் ஃபைல்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் நீங்கள் எத்தனை ஜிபி நீங்கள் வந்து இந்த அதர் ஃபைல்ஸ் மூலிமா டெலிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதைய கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். டேக் கேர்.